இந்தாங்க. கலை இன்னாருக்கு இன்னார் தான் எழுதி வைத்தானே தேவன்னு பெரியவங்க அப்போவே பாடிட்டு போயிருக்காங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. அப்படி இருக்கும்போது அந்த கடவுள் நினச்சிட்டேன் பார்த்தியா. எனக்கு கடவுள் தெய்வம் எல்லாமே இனிமேல் நீங்கள் தான். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன கலை பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற. இந்த ஊருக்குள்ளே என்னை இது வரைக்கும் ஒரு மனுஷனாவே மதிச்சதில்லை. அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா எனக்கு உன்னை கட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு கடவுள் தெய்வம் எல்லாமே நீ அவரு தான் கலை. இப்படியே பேசிகிட்டே இருந்தா அப்புறம் விடிஞ்சிரும். வாங்க லைட் ஆஃப் பண்ணுங்க. கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா தென்பாண்டி கூடலா தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்தும் கூடலா பார்ப்போமே ஆவலா வாவானிலா கல்யாணத்தின் நிலா ஆய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா என் ஜீவன் என்னிலா உன் பார்வை தன்னிலா கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா
நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா டேய், 2 பேரும் அங்கேயே நில்லுங்க. வீட்டுக்குள்ள கால் அடைச்சி வச்சீங்க போனமாயிருவீங்க. கண்ணு முன்னாடி நிற்காம எங்கேயாவது ஓடி போயிருங்க. ஏண்டா அன்னைக்கு நான் சொன்னப்போ அவள்கிட்ட இனிமேல் பேச மாட்டேன், பழக மாட்டேன், அவளை மறந்துறேன்னு சொல்லிட்டு எனக்கு மாலையும் கழுத்துமா வந்து எங்க முகத்துல கரிய பூசிட்டல. அம்மா அம்மா நாங்கள் செஞ்சது தப்பு தான் இல்லைங்களே. நீங்களே எங்களை வேண்டாண்ணா நாங்கள் எங்கம்மா போவோம்? உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருமே இருக்கா? டேய் காமாட்சி, உனக்கு புருஷன் வேணும்னா என் பேச்சை கேட்டு நீ உள்ள போ. இல்லை புள்ளவா வேணும்னா இவங்களை கூட்டிட்டு நீயும் வெளியே போ. சும்மா எதுக்கு எங்களை வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த வீட்டில் என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எனக்கு இருக்கு. எப்போ உங்க பிள்ளை என் கழுத்துல தாலி கட்டினாரோ இப்பலேருந்து நானும் இந்த வீட்டு மருமக. நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால போக வெளிய முடியாது. மகனே இல்லைன்னு சொல்லிட்டேன். இதுல மருமக எங்கிருந்து வந்தா? மானம் போன பின்னாடி மக இருந்தா என்ன, செத்தா என்ன? ஓ, நீங்க அப்படி வரீங்களா? சரி, என்னங்க உங்க வீட்ல ஒயிட் பேப்பர் இருக்கும்ல, போய் எடுத்துட்டு வாங்க. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். மாமா இல்ல இல்ல மாமனாரே, நீங்க என்ன பண்றீங்க? இதோ இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, நான் இவனை பெக்கவே இல்லைன்னு இதுல எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. இதை அப்படியே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கொண்டு போய் நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். போடுங்க. ஒரு கையெழுத்து என்ன, எத்தனை கையெழுத்து வேணாலும் போட்டு தரேன். நல்லா உனக்கு எப்படி வேணுமோ அப்படி எழுதிக்கோ. இவரு உங்க புள்ளைய என்னால கையெழுத்த போட முடியாதுங்க. உனக்கு 2 கண்ணு, உனக்கு எந்த கண்ணு வேணும்னு சொன்னா என்னால எந்த கண்ணு வேணும்னு என்னால எப்படிங்க சொல்ல முடியும்? 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி கல்லு மண்ணு சுமந்து இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சது எதுக்காக? புள்ள இல்லைன்னு கையெழுத்து போடுவாங்க. நீங்க எப்ப வேணாலும் சொல்லுவீங்க எனக்கு என் மகன் இருக்கா மீனாட்சி, எது வந்தாலும் அவன் பாத்துக்குவான்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவீங்களே. இப்போ மகன் இல்லைன்னு கையெழுத்து போட சொல்லி கேட்க உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? மகன் இல்லைன்னு என்னால கையெழுத்து போட்டு தர முடியாதுங்க. எனக்கு என் புள்ள வேணும். எனக்கு இந்த உலகத்திலேயே எதை வேணாலும் ஒரு தாய் தாய்க்குவா, ஆனா புள்ள இல்லைங்கிறத மட்டும் எந்த தாயுமே தாய்க்க மாட்டாங்க. எனக்கு என் புள்ள வேணும். அவங்கள 2 பேத்தையும் உள்ள போடு சொல்லுங்க, உள்ள போடு சொல்லுங்க. இத பாருங்க, நான் வேணும், என் பொண்டாட்டி வேணும், மனைவி வேணும் நீங்க நினைச்சா அவனை உள்ள போடு சொல்லுங்க. இல்ல நான் உயிரை விடவ தயாரா இருக்கேங்க. தயவு செஞ்சு என் பிள்ளைய உள்ள போ சொல்லுங்க.
கோழி ரெண்டு முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. உள்ளாடிதான் நெருப்பா கொதிக்க, நடுசாம வேளையில் வாடையடிக்க. கண் பார்வைதான் பழமாச்சி வைக்க, மெதுவாமே நீ மின்னல் அடிக்க. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. உள்ளாடிதான் நெருப்பா கொதிக்க, நடுசாம வேளையில் வாடையடிக்க. கண் பார்வைதான் பழமாச்சி வைக்க, மெதுவாமே நீ மின்னல் அடிக்க. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. ஒரு நாள் பார்க்குமா புது நாத்தோடு சேர்ந்து, தென்காற்று தெம்மாங்கு பாட. இன்னும் நாளாகுமா சின்ன ஆவாரம் பூ, தேன் வேண்டும் வண்டோடு கூட. இன்ப வாழ்வானது இங்கு வீணாகுது, பின்பு வாராது இளவயது. மெல்ல சீராட்டவும் அள்ளித் தாலாட்டவும், இது தோதான ஏகாந்த இரவு. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. உள்ளாடிதான் நெருப்பா கொதிக்க, நடுசாம வேளையில் வாடையடிக்க. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. ஒரு மாந்தோப்பு தான் சிறு மாறாப்பு போட்டு, ஆளாகி நாளாகி ஏங்க. ஒரு மாமாங்கவ சின்ன மாமாவை தேடி, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க. அந்த மேகங்களும் கொண்ட தாகங்களும் இன்று தீர்கின்ற பொழுதல்லவா. கட்டிக்கொண்டால் என்ன, ஒட்டி நின்றால் என்ன, இதில் பாவங்கள் தோஷங்கள் ஏது. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. உள்நாடிதான் நெருப்பா கொதிக்க, நடுச்சாம வேளையில் வாடையடிக்க. கண் பார்வைதான் பழமாச்சி வைக்க, மெதுவாவே நீ மின்னல் அடிக்க. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. அஞ்சு குட்டி, அஞ்சு எங்க இருக்கிறீங்க? அஞ்சு குட்டி வாங்க. அஞ்சு குட்டி, என்ன மேன் அப்பு எது கூப்பிட்டுச்சோ? சந்தைக்கு போயிருந்தேன், நீ கேட்டேன்னு இந்த கடலை மிட்டாயி சிப்ஸு இதெல்லாம் வாங்கி வந்திருக்கிறேன். தலையில் வேற பேன் பிடிச்சிருச்சுன்னு கேட்டேன். பேன் பிடிச்சிருச்சு, நீ ஈர்கோழி கேட்டியல்ல, அதையும் வாங்கிட்டுட்டேன். யார் தலை? உன் தலையிலையா? உன் தலையில தான் கேட்டேன். சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். குட் மேன். அப்புறம் சளி பிடிச்சிட்டு ஒரே தொல்லையா இருக்குது.
ருசியும் தெரிய மாட்டேது. அதனால ஒரு 100 ரூபாய்க்கு கொல்லிவா கருவாடும் கத்திரிக்காயும் வாங்கிட்டுருக்கிறேன். நீ என்ன பண்ற, அம்மியில் வச்சு மிளகா சாதம் அரைச்சி குழம்பு வை. ஒரு பொடி பொடிக்கணும். ஏ மேன், எனக்கு மொல்வா அரைக்க தெரியாது. மொல்வா அரைக்க தெரியாதா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ போய் செலவு டப்பி எடுத்துட்டு வா. செலவு டப்பினா அந்த ரவுண்டா இருக்குமே அதா? இந்த மேன் டப்பா. இந்த செலவு தெரியுமா? எனக்கு தெரியாது. இது பழைய டப்பா. இது மொளவா. இது மில்வா. மில்வா இல்ல, அடக்கருமத்த. இது மொளவா. மெல்வா. மொளவா. முல்வா முல்வா. மொளவா. அப்புறம் இது மல்லி. ஓ மில்லி மில்லி. நீ நைட் ஆனா குடிக்கிற ஏய், இது மல்லி. நான் நைட் குடிச்சு நீ ஊத்தி கொடுத்த ஏண்டா? பாத்துக்கலாம். இந்தா இது பட்டை சோம்பு. ஓ வட்ட சொம்பு. எவ்வளவு எங்க இருந்தா கூட்டு வந்தீங்க? இது பட்டை சோம்பு. வட்ட சோம்பு இல்ல. அதான் மேன் வட்ட சொம்பு. சரி விடு. இந்தா இதெல்லாம் வச்சு அம்மியில வச்சு அரை. ஏ மேன், எனக்கு அம்மினா என்ன தெரியாது, எப்படி அரைக்கிறதுன்னு தெரியாது. இந்த இருக்கு அம்மி, நான் சொல்றேன், நீ உட்காந்து அரை வா. அது முதல்ல இங்க தள்ளி போடு. என்ன என்ன மகமா கொட்ட பக்கம் இது வெளியே போயிட்டு இருக்கிறியா? இப்படியா உட்காருவாங்க? நல்லா உட்காரு. இப்படி உட்காரு. தங்கட தின்ன கதின்ன த தின்ன கதின்ன 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 தங்கட தின்ன கதின்ன த தின்ன. கையெல்லாம் வலிக்குதுமா. அது சாந்த ஆனா இல்ல ஆவாட்டி என்ன, இப்படியே இருந்தீங்கன்னா சீக்கிரமா புள்ள வச்சுக்க வேண்டியிருக்கும். எடுத்துக்கலாம் வா. எடுத்துக்கலாம் போலாம். எனக்கு ஒரே ஒரு குழந்தை வேணும் மேன். போங்க மேன் போலாம். ஒண்ணு என்ன 10 பெத்துக்கலாம். எங்க போகணும்? போலாம் அந்த பக்கமா. என்ன டீ குடிக்க போற? ஐயோ அஞ்சல, அத அவங்கிட்ட கேட்காத, பின்ன கொஞ்சம் அமைதியா கேளு. பசங்க எல்லாம் மோசம், ஆளாளுக்கு வந்துடுவாங்க குழந்தைறாங்க. என்கிட்ட கேத்தீங்கன்னா சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிடுவேன். ஏ மேன், எனக்கு புள்ள பிறக்குதோ இல்லையோ, உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல பிறந்துடும். 3 மாசம் ஆகும் பார்க்கலாம். அதான் இதை கொஞ்சம் இழுத்து விடு. கேபிள் தொங்குது, உள்ள போடு. இந்த கேபிள் தூக்கி உள்ள போடு. இது நாடா? ஏ மேன், நான் தான் மேன் புள்ள கேட்டேன். அந்த மேன் புள்ள கொடுக்குது. நான் தான் கொடுப்பேன். நான் தான் கொடுப்பேன். புள்ள வராது, காய்ச்சல் தான்டா வரும். புள்ள வந்துருங்க ஆணையில. ஏ மேன், நீங்க யாரும் புள்ள கொடுக்க வேணாம். என்ன கூட்டிட்டு வந்தான் பாரு ஒருத்தன், அவங்ககிட்ட போய் நான் புள்ள வாங்கிக்கிறேன். அவன் பேர் என்ன? என்ன புக் பண்ண அவன் பேர் என்ன? செந்தில்குமார். செந்தில்குமாரா? எனக்கு அந்த பவினா மூவினா அவனுக்கு தான் தெரியும், வேற எவனுக்கும் தெரியாது. சரி ஓகே, யாருமே புள்ள தர வேணாம் சரியா? நம்ம கடைசியா நம்ம டைரக்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் புள்ள வாங்கிக்கிறேன், கவலைப்படாத. நாங்க என்ன பண்றது? நாங்க அப்புறம் எப்படி கொடுக்குறது புள்ள? நீங்க ரொம்ப முரட்டு பீஸா இருக்கிற, வேண்டாம். ஏய் பசுபதி, என்ன நேரமும் அண்ணன் தம்பியும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒன்றா சுற்றுவீங்க, இன்னைக்கு என்னடா தனி வந்து நிற்கிற? மேயற மாட்டேன் நக்கர மாடுக்கு எடுத்த மாதிரி சும்மா நானும் எங்கள் அண்ணனும் ஊரை சுற்றிட்டு இருந்தோம். இப்போ கலையை கல்யாணம் பண்ணிச்சு எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன். ஏய், அந்த கதிர்வேல குடும்பத்தால் எங்கள் வீட்டோட மான மரியாதை எல்லாமே போச்சுடா. எங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாரா. நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சினா கலைக்கு எழுதி தர வேண்டிய சொத்தை எங்கள் அப்பா கிட்ட பேசி நான் உன் பேரை எழுதி தரேன்.
நீ என்ன சொல்ற? சொத்தை தரேன்னு சொல்லிட்டீங்களா? இனி நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, செய்ய வேண்டியதை நான் செஞ்சுக்கிறேன். ஏய் பசுபதி, எங்க வீட்டுல கை கட்டி வேலை செஞ்ச கூலிக்கார நாய்ங்க அந்த காமாட்சி கதிரி என் கன்னத்திலேயே கை வச்சிட்டாங்கடா. நானும் எங்க அப்பனை எப்படி அவமானப்பட்டு நிக்கிறோமோ அதே மாதிரி அந்த கதிரும் காமாட்சியும் அவமானப்பட்டு நிக்கணும்டா. இப்ப சொல்லுங்க, உங்க கன்னத்துல கைய வச்ச அவ கைய வெட்டி எடுத்துட்டு வரட்டுமா? டேய் டேய், அவங்கள எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அந்த காமாட்சி கையை வெட்டுனா காமாட்சிக்கு மட்டும்தான் வலிக்கும். அந்த கதிரோட கையை சேர்த்து வெட்டுன்னு வச்சுக்கோ, அந்த குடும்பமே கண் கலங்கி நிற்கும்டா. இதனால உன் தங்கச்சியோட வாழ்க்கை எது கெட்டதா? ஏய் பசுபதி, அந்த கதிரும் காமாட்சியும் செத்தாதான் என் தங்கச்சிக்கு இருக்கிற பிரச்சனையே தீரும். அந்த கண்ணனோட அப்பன ஆத்தோட உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்ணன் அவன் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான், நம்ம பேச்சையும் கேட்கவும் மாட்டான். அதனால நீ கதிரை போட்டு தள்ளு, அவங்க வீட்டில் கலகம் தானே ஆரம்பிக்கும். அதுக்கு அப்ப உடனே வேலையை ஆரம்பிக்கிறேன். காமாட்சி, நான் புறப்பட்டுமா? என்னங்க, வெளியூருக்கு போகாம இங்கேயே கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இங்கேயே இருக்கலாம்ல? காமாட்சி, கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு நீயும் நானும் வேணா கஞ்சி குடிக்கலாம். ஆனால் நம்ம கலையை நினச்சி பார்த்தியா காமாட்சி? கல்யாணம் பண்ணி கொடுத்தோமோ தவிர காதுக்கு கால் பவுனில் தோடு போட்டோமா, இல்லை காலுக்கு கொலுசாவது போட்டோமா? புதுசாக எதுவும் பண்ணாட்டியும் பரவாயில்ல, கலைக்குன்னு சேர்த்து வச்ச நகை பேங்கில் அடமானத்தில் வச்சுருக்குங்க, அதையாவது திருப்ப வேண்டாமா காமாட்சி? கேளுங்க, நம்ம பையன் கண்ணா இருக்காங்க, அவன் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறான். கலையோட நகையெல்லாம் அவன் திருப்பி தரமாட்டானா? இதுக்காக நீங்கள் வெளியூருக்கு போகணுமா? அதாங்க வேண்டான்னு சொல்கிறேன். பாவம் என் புருஷன் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நகையெல்லாம் திருப்பி கொடுப்பாரா? புருஷனும் பொண்டாட்டி அப்படியே புது பொண்ணு மாப்பிள்ள மாதிரி வீட்டில் அழுங்காம உட்காந்துருப்பீங்க. ஏய், என்னடி பேசுற? கூட பிறந்த அண்ணன் அவன் செய்யாம ரோட்ல போற வரவனா செய்வான்? அண்ணன் அவன் தானே செய்யணும். ஆமா, எல்லாத்தையும் உங்களுக்கும் உங்க பொண்ணுக்குமே செஞ்சுட்டு இருந்தா நானும் என் புருஷனும் ஓட்டாண்டியா நடுத்தருக்கு தானே போகணும். அப்படி என்னடி உன் புருஷன் லட்ச லட்சமா சம்பாரிச்சு எங்களுக்கு கொடுத்து ஓட்டாண்டி ஆயிட்டான்? காமாட்சி, என் பொண்ணு கலைக்கு மற்றவங்க சீர்வரிசையோ நகையோ செய்வாங்கன்னு நான் யாரும் எதிர்பார்க்கல காமாட்சி. என் உடம்புல தெம்பு இருக்கு. என் பொண்ணு கலைக்கு சீர்வரிசை செய்ய எனக்கு தெரியும் காமாட்சி, எனக்கு தெரியும். கேண்டி, மாமனார் கூட பார்க்காம ஏத்து பேசுறியே, உன் மனசுல கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லையா? உன் மனசு என்ன கல்லா? ஏன் உன் புருஷன் உனக்கும் உன் பிள்ளைக்கும் தானே சம்பாரிச்சு போடுறாரு, எனக்கா சம்பாரிச்சு போடுறாரு ஈவிரக்கத்தை பார்க்கறதுக்கு? பாமா கட்ட சோத்தை வாங்கி சொல்றியா காமாட்சி? அதுக்கு அரளி விதை வாங்கி அரைச்சு குடிச்சிட்டு செத்து போறா காமாட்சி, செத்து போ. காமாட்சி, நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. என்னால முடியாத போன காலத்துக்கு என் பொண்ணு கலைகிட்டையும் என் மருமகன் கிட்டையும் ஒரு வாய் சோறு வாங்கி தின்னாலும் திம்படம் தவிர உன் பையன்கிட்டையும் உன் மருமகன் கிட்டையும் ஒரு பேருக்கு சோறு கூட திங்க மாட்டேன். இது என் பொண்ணு கிழமையோட சத்தியம். வாங்க மாமா, வாங்க 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 வாங்கம்மா. கலை 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 வா, உள்ள என்ன பண்ற? வா வெளியே. ஏங்க எப்ப பார்த்தாலும் கலை கலைன்ட்டு? அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கம்மா. அம்மா, அண்ணி, அண்ணன் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. நீ நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. மாமா நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் கடையில போய் ஒரு கிலோ கறி எடுத்துட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, கறி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. இன்னொரு நாளைக்கு வரேன்.
மாப்பிள்ள, என் பொண்ணு கலைய நீங்கள் கண் கலங்காமல் பார்த்துட்டாவே உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும் மாப்பிள்ள, கோடி புண்ணியமாக போகும். என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? கரகாட்டக்காரி பின்னாடி ஊர் சுற்றிட்டு இருந்த எனக்கு உங்கள் பொண்ணையும் கட்டி கொடுத்து குடும்பஸ்துங்கிற ஒரு கௌரவத்தை கொடுத்தது நீங்கள் தான் மாமா. அப்பா சொன்னாருங்கிற ஒரே வார்த்தைக்காக கழுத்து நீட்டின கலையை நான் கட்டிக்கு கொடுத்து வச்சிருக்கணும். காதல் கத்திரிக்கான்னு ஊர் சுற்றிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அப்பா சொன்னாருங்கிற ஒரே வார்த்தைக்காக கழுத்து நீட்டினான். அப்படி இருக்கும்போது இனி கடவுள் தெய்வம் எல்லாமே நீங்கள் தான் மாமா. அப்பா, இந்த வீட்டில் எனக்கு எந்த குறையும் இல்லை. பாருங்க, உங்கள் மாப்பிள்ளை என்ன நல்லா தானே வச்சுருக்காரு. அப்பா, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கப்பா. அம்மா, இப்போத்தாம்மா என் மனசு ரொம்ப வசமாக இருக்குது. மாப்பிள்ள, இது கலைக்குன்னு சேர்த்து வச்ச நகையோட ரசீது. இது பேங்கில் அடமானத்தில் வச்சுருக்கிறேன். கதிர்வேலு பண்ணையார் வேலையிலேன்னு சொன்னதுனால நான் வெளியூருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வெளியூருக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் அனுப்ப நீங்கள் அந்த நகையை திருப்பிருங்க மாப்பிள்ள. அப்பா, என்னப்பா இது? இந்த நகைக்காக நீங்கள் வெளியூர் வேலைக்கு போகணுமா? ஏன்பா, நானோ இல்லை என் புருஷனோ உங்ககிட்ட நகை வேணும்னு கேட்டோமாப்பா? ஏப்பா இப்படி? நீங்க எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, இனியும் நீங்க கஷ்டப்படணுமாப்பா? ஏமா, எனக்கும் உங்க அம்மாவுக்கும் யாருமா சோறு போடுவா? நான் போடுறேன்ப்பா. என்ன நர்ஸுக்கு படிக்க வச்சுட்டு நீங்க எதுக்குப்பா கஷ்டப்படணும்? ஒரு தனியார் கம்பெனிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போனா கூட மாசம் 8000 ரூபாய் சம்பளம் தருவாங்க. அம்மாடி கலை, அது போதுமா? இந்த வார்த்தையே எனக்கு போதுமா? இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே உங்க ஒப்பன் தினமும் 20 கல் சேர்த்து உடைப்ப சாமி. கலை சொல்கிற மாதிரி நீங்கள் வெளியூருக்குள்ள வேலைக்கு போக வேண்டாமாம்மா. உள்ளூர்லேயே கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு நீங்கள் எங்களோடயே இருங்க மாமா. மாப்பிள்ள, மாமா மாப்பிள்ள, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் மாமா. சம்டி கொடுங்க. கலை, இந்தா இதை கொண்டே உள்ளே வச்சுட்டு நீ சமையல் வேலை கவனி. நான் போய் 1 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாமா. நீங்கள் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் மாமா. மாப்பிள்ள, நான் என்ன, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் மாமா. வாங்க போகலாம். சரி மாப்பிள்ள. வேலியில் போகிறத பிடிச்சி காதலை விட்டுக்கிட்டு குத்துதே குடையுதேன்னு சொல்கிற கணக்கா எங்கேயோ போகிற நாதேரி கழுதியை கொண்டு வந்து விட்டுட்டு அவ மகாராணி ஆட்டம் கட்டலில் மலாந்து பிடிச்சி படுத்துக்கிறா. நாம் கீழே சாக்கை விரித்து போட்டு குறுக்கியும் முறுக்கியும் படுத்து அங்கங்கே விண்ணுன்னு வலிக்குது. ஐயோ, என்ன விண்ணு வலிக்குது? எதை சொல்றது? எல்லாம் தான் விண்ணுன்னு வலிக்குது. விண்ணு வலிக்குதா? என்ன மேன் பண்ணணும்? அப்படி கேள்வியா ராசாத்தி? அப்படிதான் கேட்குறேன். என்ன பண்ணணும் தெரியுமா? உன் கனி இதழால சும்மா இச்சுன்னு முத்தம் கொடுத்தீங்கன்னா சும்மா வலியெல்லாம் பறந்து போயிடும். ஏன் உங்க வீட்ல இருந்து முழு ட்ரெஸ்ஸாக எடுத்துட்டு இல்லையா? இது பேஷன் 2029. என்ன பேசணும்? வரும்போதெல்லாம் காலாக போட்டு வரேன். சரி கடக்குது விடு. இச்சின்னு முத்தம் கொடுக்கணுமா? இந்த வாயோட நான் இச்சின்னு முத்தம் கொடுக்கணும். பாரு, அது நடக்காது சரியா? ஐயோ, சாப்பிடுச்சிடும். நடிச்சு பாருங்க. இங்க பாரு, அது நடக்காது சரியா? நீ வேற என்ன வேணாலும் செய்யறேன். வேணா அங்கங்க பிடிச்சி விட்டா சரி பாரு. மேல மட்டும்தான் பிடிப்பேன், வேறலாம் எங்கேயும் பிடிக்க மாட்டேன். கற்பனை வேற எங்கேயோ போகுது. பிடிச்சி விடு, அப்புறம் பார்க்கலாம். சரி, நீ கொஞ்சம் இப்படி திரும்புறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். இங்க இன்னும் கொஞ்சம் கீழே நெஞ்சில இருந்து கொஞ்சம் கீழே வரையும் பிடிக்கணும். ஆமா அங்கதான் நெஞ்சு பிடிச்சா தாங்குவேன். நெஞ்சு பிடிச்சா தாங்கிக்கலாம், அங்க பிடிக்க வேண்டாம். வேண்டாம். ஏண்டா எல்லாம் பாரு வாழ்வ.
விடிய விடிய அம்மா சரி. சொல்லுவான் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். சரி பால் சரியாயிடுச்சு. மீதி சரியாகணும்னா நீ வந்து என்ன ஏறி மிதிக்கணும். கோழி மிதிச்சா குஞ்சு பார்க்கலாம்ப்பா. செத்துருடா. பரவாயில்லையா? பார்க்கலாம் மிதி பார்க்கலாம். அப்புறம் சரி, எனக்கு என்ன, உங்கள் விருப்பமே என்னோட விருப்பம். படுங்கள். இங்க பாரு, ஒரு மலையே சாச்சாச்சு. ஸ்டேஜ் கீழே ஸ்டெப்னி வச்சியா இல்லையா? புல் ஸ்டெப்னி வச்சிருக்கியா? இருக்கிறது விதை முதல்ல ஒன்று தான். அதுக்கும் ஆபத்து வந்துட மாட்டேங்குது. நான் வேணா திரும்பி படுத்துக்கிறேன், அப்புறம் மிதி. போனா விடு, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். படு, திரும்பி பார்த்துக்கோ. பாத்தியா? என்ன அண்ணாந்து பாக்குது? ஏறி மிதிச்சா அவ்வளவுதான். அவங்க வீட்டுல வந்து என்ன விளக்கு மாத்திர அடிப்பாங்க. அது ஒண்ணுமில்ல, மேல சொர்க்கம் தெரியுதான்னு பார்த்தேன். சொர்க்கம் தெரிஞ்சா? எங்குமே ஒண்ணுமே தெரியல. அதுக்குள்ளார ஒரு முகில் மாதிரி வந்து கப்புன்னு கட்டிடுச்சு. விடியதால 4 மணிக்கு வீட்டுக்கு போ. சொர்க்கம் என்ன சுடுகாடே தெரியும். சரியா? கவலைப்படாத. சரி, யோ நீ மறுபடி படு. இந்த வாட்டி உனக்கு சொர்க்கம் என்ன எல்லாத்தையுமே நான் காட்டுற. படு. நீ சரியான கையாடி. நீ முதல்ல ஊரோடு தாண்டடி. கற்பின் மகிமையால இந்த ஆட்டுப்பட்டியே தீ பிடிச்சி எரிஞ்சு போயிட மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுச்சு? அதுதான் அங்க வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, எல்லாம் வலிக்குதுன்னுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? புத்தி அது அவனுக்கே மொட்டை தலையின. உனக்கு வலிக்குதா? நீ ஆட்டோ ஓட்டினா வலி இருக்காது. இந்த மாதிரி வேலை செய்ய வலிக்கும். அவன் சிமெண்ட் எடுத்து தாட்டு வலிக்கதான் செய்யும். ஏமேன், நான் என்ன மேன் தப்பு செஞ்சேன்? அந்த மேன் என்ன அங்க புடி இங்க புடினுச்சு. எதுக்கு என்ன வெளியே போக சொல்லுது? அந்த மேனை கேளு. நீ அதுக்குன்னு இந்த பாவாடை சட்டையை போட்டு அவன் மேலே ஏறி மிதிச்சாக்க அப்படியே தெரிஞ்சிருக்கலாம். ஆமா, கீழே படுத்துக்கு நான் மிதிக்கும் போது இப்படி இப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்தான். என்ன மேன் அண்ணாந்து பாக்குது. நான் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சொர்க்கமே தெரியுதுன்னு சொன்னான். சொர்க்கமே தெரியுதுன்னா? ஆனா பரதேசி நாயே, ஐயோ பாத்திருப்பானே, சொர்க்கத்தை பாத்திருப்பானே. சரி விடு, அடுத்த சீன்ல உனக்கு சொர்க்கம் காட்டுறேன். இல்ல, அருவாள் எடுத்து அவனை வெட்டாம விட மாட்டேன். இருற வர அருவாளா? போட மொட்டை தடையா போயிட்டாங்க. இப்ப நாம 2 பேரும் சொர்க்கத்தை பார்க்க போலாமா? போலாமே.